பக்கத்தில் அவன் எந்த வாகனத்துக்கு வந்தாலும் அந்த வாகனம் அனைத்து
செய்துவிட்டு கணக்கில்லாத பாவங்களை செய்துவிட்டு ஒரு மனிதன் தௌபா என்ற அந்த வாசலை தௌபாவுக்காக கையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் எப்படி சந்தோஷப்பட்டானோ அதை விட பல மனிதன் சந்தோஷப்படுகின்றார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார். என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் இந்த தௌபாவுக்காக எவ்வளவு நிமிடங்கள் செலவு செய்தோம் என்று சிந்தித்து பார்க்கிறோம். அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதே நேரத்தில் மன்னிப்பதற்கு பலரை முயற்சி செய்கின்றார். நான் செய்த தவறுகளை தண்டிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார். அதை விட அதற்காக வேண்டி மன்னிப்பு என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல முயற்சிகளை நமக்கு தருகின்றார். அருமையானவர்களே, ஹஜ்ரத் புலைல் இப்னு இயாத் மிகப்பெரிய வழி, மிகப்பெரிய ஒரு சஹாபி. ஆனால் அதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த புலைல் ரலியல்லாஹு வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய வழிப்பறை கொள்ளைக்காரர். நேற்று தராவிற்கு அப்படி சொல்லப்படுது. அவர் இஷா தொழுகைக்கு செய்த உணவு வச்சு ஃபஜ்ர் வரைக்கும் தொழுவார். புலைல் ரலியல்லாஹு அவர்கள் இஷாவுக்கு செய்த உணவு வச்சு ஃபஜ்ர் வரைக்கும் தொழுவாங்க. ஃபஜ்ர் தொழுவாங்க சொன்னா நடப்பாங்க, இரவு ஒரு நின்று வழங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த புலைல் அவர்கள் இந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு முன்பு அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் மிகப்பெரிய கொள்ளைக்காரர், வழிப்பறை கொள்ளைக்காரர். அதை யாரையுமே அவர் விட்டு வைக்கிறதில்லை. எந்த அளவுக்கு சொன்னார், தொட்டி அளவுக்கு குழந்தை இருக்கிறதே புலைல் என்ற பெயரை கேட்டால் மௌனமாக என்று சொன்னார். சரித்திரத்திலே அவருடைய அந்த பழைய வாழ்க்கை இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட புலைல் இருக்கின்றாரே, ஒரு சமயம் ஒரு ஊரை கடந்து செல்கின்றார். அந்த ஊரிலே உபதேசம் செய்கின்றார் ஒரு ஆளும். ஒருத்தர் நாம் இந்த குர்ஆனை உலகிக் கொள்வதற்காக உணர்ச்சி பெற்றுக் கொள்வதற்காக லேசாக்கி வைத்திருக்கின்றோம். பகலின் முத்தகிர் யார் இதிலிருந்து உபதேசம் பெற்றுக் கொள்ள தயாராகின்றார் என்ற அர்த்தத்தில் ஆயத்தை அவர் ஓதி காட்டுகின்றார். இந்த ஆயத்தை அவர் உரையிலே காது வருகிறது, நடு நம்புகிறார், அழைகின்றார். அதோடு அந்த தவறுகளை எல்லாம் விடுகின்றார். அதோடு அவர் தவறுகளை எல்லாம் விட்டுவிடுகின்றார். விட்டது மட்டுமல்ல, அவர் இதுவரை யாரெல்லாம் அபகரித்திருக்கின்றாரோ, யாரெல்லாம் கொள்ளையடித்திருக்கின்றாரோ அந்த எல்லா பொருட்களையும் அந்த உயிரினங்களிடத்தில் ஒப்படைக்கின்றார். அப்படி ஒப்படைக்க முடியாத அந்த காசு பணவில்லை என்று சொன்னார். அந்த மனிதனிடம் சென்று மிகவும் அன்றாடி மன்னிப்பு வேண்டுகின்றார். அப்படி வேண்டக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு யகூதி மட்டும் அவரை மன்னிக்க தயாராக, என்னிடம் இந்த அகலைத்த ஒரு பொருளில் இருந்து ஏதாவது ஒரு கொஞ்சத்தையாவது அதை கொடுத்தே தீர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவனை விடப்போவதில்லை என்பதாக அந்த யகூதி கொண்டாடுகின்றார். இவர்கள் எவ்வளவு கெஞ்சி பார்க்கின்றார்கள், யகூதி மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. இறுதியிலே அந்த யகூதி இவருடைய அந்த மிகப்பெரிய வரியினுடைய பார்த்து சொல்கின்றார். அப்படி என்று சொன்னார், ஒரு கைப்பிடி மண்ணாவது இருக்கின்ற பொருள் சொன்னார். உடனே ஹஜ்ரத் புலைல் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டவர்களாக சஞ்சலப்பட்டவர்களாக பிஸ்மில்லாஹி என்று ஒரு கைப்பிடி மண்ணை அந்த மனிதனுடைய பாக்கெட்டிலே போட்டு விடுகின்றார். அருமையானவர்களே, அந்த மனிதன் உற்று நோக்குகின்றார். மண்ணெல்லாம் பொன்னாக வென்றிருந்தது.